ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ஸ்ரீராமர் அவதரித்த நாளையே ராம நவமியாக கொண்டாடுகின்றோம். மகாவிஷ்ணுவின் 7வது அவதாரமான ராம அவதாரம் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் வளர்பிறையில் வரும். நவமி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் கொண்டாடப்படுகின்றது. இதை சைத்திர மாதம் எனப்படும் பங்குனி மாதத்தில் சைத்திர நவராத்திரி அல்லது வசந்த நவராத்திரியின் நிறைவாக கொண்டாடப்படும் விழாகும். இந்த ஆண்டு ராம நவமி ஏப்ரல் 6ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்த நாளில் பக்தர்கள் ஸ்ரீராமரை பூஜை செய்து ராமரின் ஆசியை பெறுவது வழக்கம். ராம நவமி நாளில் ராமருக்கு நீர்மோர் பானகம் படைத்து வழிபடுவதால் ராமனின் அருளை பெற முடியும். ராமருக்கு துளசி படைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். ராம நவமி அன்று குறிப்பிட்ட சில சக்தி வாய்ந்த ராம மந்திரங்களை சொல்லி மனதார வழிபட்டால் ஸ்ரீராமனின் அருளால் வெற்றிகள் செல்வ செழிப்புகள் குவிந்து கொண்டே இருக்கும். ராம நவமியில் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். ராம மூல மந்திரம் ஓம் ஸ்ரீராமாய நமக. 2. ராம காயத்ரி மந்திரம் ஓம் தசரதாய வித்மஹே சீதா வல்லபாய தீமஹி தன்னோ ராம பிரச்சோதயாது. கோதண்ட ராம மந்திரம் ஓம் ராமா ஜெய ராமா கோதண்ட ராமா. ஸ்ரீராம தாரக மந்திரம் ஸ்ரீராமா ஜெய ராமா ஜெய ஜெய ராமா. ராம மந்திரத்தை சொல்லுவதால் ஒருவரின் வாழ்க்கையில் நேர்மறையான ஆற்றல்களை ஏற்படுத்தும். ராமா என்ற வார்த்தையை உச்சரிப்பதால் உடல் மற்றும் மனம் இரண்டும் சமநிலைப்படும். இது வாழ்க்கையை மாற்றக்கூடிய மந்திரமாகும். தொடர்ந்து இதை உச்சரித்து வந்தால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், மன உறுதி அதிகரிக்கும், சவாலான சூழ்நிலைகளை சமாளிக்க உதவும். ராம மந்திரங்களை தொடர்ந்து சொல்லி வந்தால் செல்வ செழிப்பை ஈர்க்கக்கூடியதாகும். ரா மற்றும் மா ஆகிய 2 எழுத்துக்களும் உடலில் உள்ள 2 சக்தி வாய்ந்த சக்கரங்களின் இயக்கத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கதாகும். இதனால் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். ஸ்ரீராம என்ற மந்திரம் பக்தர்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடியதாகும். நேர்மறையான விஷயங்களை ஈர்க்கும் தன்மை கொண்டது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.